அண்மைச் செய்தி. செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயஹரீஷ் வழங்க கேட்கலாம். ஜெயஹரீஷ், அமைச்சர் துரைமுருகனுடன் வேறு யாரெல்லாம் இருக்கிறார்கள்? இந்த ஆய்வு குறித்த முழு விவரம் என்ன? அகிலா, வணக்கம் அகிலா. செம்பரம்பாக்கம் ஏரியில் உபரிநீர் கடந்த ஒரு வார காலமாக திறக்கப்பட்டுள்ள நிலையில தமிழக அரசு சார்பில் பல்வேறு அமைச்சர்கள் இங்கு ஆய்வு செய்து வந்தனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்திருந்தார். இந்த நிலையில இன்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் அதிகாரிகளுடன் தற்போது ஆய்வில் ஈடுபட்டு வருகிறார். மழைப்பொழிவின் காரணமாகவே செம்பரம்பாக்கம் ஏரி தனது முழு கொள்ளளவான 24 அடி எட்டியது. இந்த நிலையில 6000 கன அடி நீரானது உபரிநீரானது வெளியேற்றப்பட்டு வந்து இதனை குறைத்து நேற்று 3000 கன அடி உபரிநீரானது தொடர்ந்து 2 நாட்களாக வெளியேற்றப்பட்டு வர இந்த நிலையில் தற்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் உடன் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் மற்றும் நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த ஏரியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது ஏரியின் உயர்மட்டம் 21.5 அடியாகவும் மொத்த கொள்ளளவான 2866 மில்லியன் கனஅடியாகவும் உள்ளது. நீர்வரத்து 1700 கனஅடியாகவும் நீர் வெளியேற்றம் 3000 கனஅடியாகவும் உள்ளது. மேலும் மழைப்பொழிவு இருக்கும் என்னும் காரணத்தினால ஏரி நீர்மட்டத்தை 21 அடியில் வைத்து கண்காணிக்க அதிகாரிகள் முடிவு செய்திருந்தனர். மேலும் இந்த நிலையில இன்று அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் செம்பரம்பாக்கம் ஏரியில் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் தொடர்ந்து மழைப்பொழிவு இருக்கும் காரணத்தினால் இந்த ஏரியில் இருந்து உபரிநீர் வெளியேற்றமானது தொடர்ந்து இருக்கும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது. 3000 கன அடி உபரிநீரானது வெளியேற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி ஜெயஹரீஷ்.